ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா உலகம் முழுக்க பெரிய அழிவை சந்திக்கும். ஒரு அணு ஆயுத போர் தொடங்குகினால் முதல் 30 நிமிடங்கள்லயே என்ன நடக்கும் தெரியுமா? முதல் சில நிமிஷத்திலேயே உலகின் பெரிய நாடுகள் அவங்களோட ரேடார் மற்றும் செயற்கைக்கோள்கள் மூலமா ஏவுகணை ஏவுதலை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் ICBM ஒரு நாட்டுல இருந்து மற்றொரு நாட்டுக்கு 20-30 நிமிஷத்துல ரீச் ஆயிடும். அதனால முதல் 10 நிமிஷத்திலேயே அந்த நாட்டின் தலைவர்கள் இது உண்மையான தாக்குதலா இல்ல தவறான எச்சரிக்கையான உறுதிப்படுத்தணும். அடுத்து 10-30 நிமிஷத்துக்குள்ள வானத்துல பயணம் பண்ற ஏவுகணைகள் எல்லாம் பல சின்ன சின்ன அணு தலைகளா பிரிஞ்சு பல நகரங்களை நோக்கி விழும். அப்படி ஒரு நாட்டுல விழுந்த அணுகுண்டு வெடிச்சா என்ன ஆகும்? முதல்ல பயங்கர தீப்பந்து உருவாகும். அது பல மில்லியன் டிகிரி வெப்பத்தை உருவாக்கும். சில கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற எல்லா பில்டிங்கும் ஒரே செகண்ட்ல செதறி போகும். அப்புறம் வர அதிர்ச்சி அலைனால 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற எல்லா நகரங்களையும் முழுசா அழிச்சிடும். அடுத்து எல்லா இடத்திலையும் பயங்கரமா நெருப்பு பரவ ஆரம்பிக்கும். இந்த நெருப்பால வர புகை மேகம் மாதிரி வானம் முழுக்க உயரமா பரவி சூரிய ஒளியவே மறைச்சிடும். இத சயின்டிஸ்ட் நியூக்ளியர் விண்டர்னு சொல்லுவாங்க. சூரியனோட வெப்பம் குறைய ஆரம்பிச்சா பூமியோட வெப்பநிலை திடீர்னு குறையும். விவசாயம் பண்ண முடியாது. பல ஊர்ல உணவுக்கு தட்டுப்பாடு வரும். 100-200 குண்டெல்லாம் போட்டா உலகம் முழுக்க எங்கேயும் விவசாயம் பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கு உலகம் முழுக்க தட்டுப்பாடு வந்துடும். ஆனா நாம எத்தனை அணுகுண்டு போட்டாலும் பூமியை அழிக்கவே முடியாது. அதுல மனுஷங்க மட்டும் முழுசா அழிஞ்சிடுவாங்க. அதனாலதான் எல்லா நாடுகளும் மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு கொள்கையை பின்பற்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை உபயோகிச்சா அதன் எதிரி நாடும் அணு ஆயுதத்தை உபயோகிக்கும். இதனால 2 நாடும் அழிவை சந்திக்கும். இதனாலதான் அணு ஆயுதத்தை 2ஆம் உலக போருக்கு அப்புறம் எந்த நாடும் யூஸ் பண்ணல. இவ்வளவு அழகான இயற்கை வளத்தை கொடுத்த இந்த பூமிக்கு திருப்பி கொடுக்க மனுஷங்கிட்ட என்ன இருக்கு?